கோலிவுட்டுடைய ஆரம்ப கட்டங்கள்ல இருக்கும் நடிகர்கள் அனைவருமே சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களாகத்தான் இருந்தாங்க. தற்போது டாப்ல இருக்க அஜய் சார், விஜய் சாரே ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ், சூப்பர் ஸ்டாருடைய தீவிர ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி தான் சினிமாவிற்குள்ளாரையே என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ட்ரேட்மார்க்கை கிரியேட் பண்ணவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். 75 வயதாகியுமே தற்போதும் தன்னுடைய கையில கிட்டத்தட்ட 4-5 படங்களை வச்சிருக்காரு. இந்த வயதுல ஒருவர் நடிப்பதே பெரிய விஷயம். ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதனையுமே தாண்டி ஒரே நேரங்கள்ல 2-3 படங்கள்ல நடிக்கிறாரு. சோ இவரை பார்த்து திரையுலகமே வியந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன் அப்படின்னு தன்னுடைய சினிமா கரியர் ஆரம்பித்த தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவையே பல வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டாரு. பின்னர் இவங்களுக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு 2 மகன்களுமே பிறந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா தான் போச்சு. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக இவங்க விவாகரத்தை அறிவிச்சாங்க. விவாகரத்திற்கு காரணம் என்ன அப்படின்ற தகவல் வெளியாகவில்லை அப்படின்னாலுமே விவாகரத்துக்கு பின்புமே தனுஷ், ஐஸ்வர்யா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. மேலும் தனுஷ் அவர்களுமே சூப்பர் ஸ்டாருடன் பேச்சுவார்த்தையில தான் இருந்தார். ஆனால் சற்று காலமாகவே நடிகர் தனுஷ் அவர்களுடைய செயல்பாடுல சூப்பர் ஸ்டாருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்காம். அதாவது சமீபத்துல மிருணல் தாக்கூருடன் டேட்டிங் பண்ணாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மேலும் பாலிவுட் நடிகை ஒருவருடன் நடிகர் தனுஷ் அவர்கள் டேட் பண்ணுவதாக சொல்லப்படுது. அதாவது தனுஷ் அவர்களுடைய மகனான யாத்ரா லிங்கா ஆகிய 2 பேருமே அப்பா அம்மா அப்படின்னு மாறி மாறி இருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெரியர் பாதிக்கப்படும், பொதுவெளியில அவங்கள ட்ரோல் பண்றாங்க, இப்படி பல விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்களை நேரில் அழைத்து எச்சரித்திருக்காரா. ஸோ இந்த சம்பவம் தற்போது கோடம்பாக்கத்தையே உலுக்கியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.